ஹலோ, இன்றைக்கி ஒன் பாட் பாஸ்தா ரெசிபி பார்க்கலாமா? குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் காஞ்சதும் சீரகம் சேர்த்து இது கூடவே வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் கலர் நல்லா ப்ரௌன் ஆன அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து 1 மினிட் போல் திருப்பி சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் இதில் தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மசாலாஸ்க்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், மட்டன் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டிஷ்க்கு மட்டன் மசாலா சூப்பரான டேஸ்ட் தரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வெயிட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்த அப்புறம் நான் இன்றைக்கி 4 கப் பாஸ்தா எடுத்துருக்கிறேன். இதுக்கு 4 கப் தண்ணி சேர்த்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு விசில் போட்டு எடுத்துக்கலாம். கேஸ்லாம் போன அப்புறம் ஓப்பன் பண்ணால் செம்ம டேஸ்டியான பாஸ்தா ரெடி. இந்த ரெசிபியோட ஃபுல் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் நான் கமெண்ட்டில் கொடுத்துருக்குறேன். மிஸ் பண்ணாமல் செக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.